புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. 9ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு நிறைவடைந்த நிலையில் வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் நிறைவு பெற்றிருக்கிறது அவகாசம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிக்கும் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ், திமுக கூட்டணியில் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் என கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் சுயேட்சைகள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனை தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று வேட்புமனுக்கள் வாபஸ் வர கடைசி தினம் என்பதால் இன்றைய தினம் ஒரு சில குறிப்பிட்ட, அதாவது சுயேட்சைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒருவர் மட்டுமே அது வேட்புமனை திரும்ப பெற்ற நிலையில் மற்ற அனைவருடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் தான் மிகப்பெரிய அந்த குழப்பமானது நிலை வந்தது. அதாவது திமுக போட்டியிடக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் அவர்கள் இன்று அந்த மனுக்களை வாபஸ் பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரே ஒரு தொகுதி, அதாவது திமுகவுக்கு எதிராக நெல்லித்தோப்பு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு மட்டுமே தனது வேட்புமனு வாபஸ் பெற்றார். மற்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 5 தொகுதிகள், அதாவது மங்களம், திருபுவனை, காலாப்பட்டு, காரை தெற்கு உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவுக்கு எதிராக காங்கிரசார் போட்ட எந்தவித மனுக்களும் வாபஸ் பெறவில்லை. இதனால் புதுச்சேரி, காரைக்காலில் சேர்த்து மொத்தம் 5 தொகுதிகளில் திமுக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் காங்கிரசாரும் களத்தில் உள்ளனர். இந்த தொகுதிகளிலிருந்து ஃப்ரெண்ட்லி அடிப்படையில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருந்தாலும் இந்த தொகுதிகளிலிருந்து ஒரே கூட்டணியில் உள்ள 2 கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் போட்டியிடுவதால் அந்த தொகுதியில் அந்த கூட்டணி கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதே போன்று விடுதலை சிறுத்தைகளும் புதுச்சேரியில் 3 தொகுதியில் போட்டியிடுகிறது. அந்த 3 தொகுதியுமே காங்கிரஸ், திமுக உட்பட 2 கட்சிகளை, அந்த கூட்டணியில் உள்ள 2 கட்சிகளும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தார். இதனால் அந்த தொகுதிகளிலும் அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் என தெரிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.